பசங்க எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க, என்ன பாஸ் ஆச்சு, நம்ம கடை மேலேயோ இல்லை உங்க மேலேயோ ஏதாவது கேஸா, ஸோ நியூஸில் தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி என் மேலேயும் எந்த கேஸும் இல்லை, கடை மேலேயும் எந்த ஒரு கேஸும் இல்லை. ஆக்சுவலி 2 அலிகேஷன் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்கள் வந்து பயணிக்கக்கூடிய சாலையை வந்து நாங்கள் டிராஃபிக் பண்ணுறோம்னு சொல்லி. 2வது வந்து பார்த்துட்டிங்கன்னா இல்லீகல் சைலன்சர் விற்றோம்னு சொல்லி. ஆக்சுவலி நாங்கள் விற்றது எல்லாமே டெசிபிள்குள்ளே இருக்கக்கூடிய லீகல் சைலன்சர்ஸ் தான். அதாவது எப்படி சொல்கிறது, டிபி கில்லர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த டிபி கில்லர் வச்சதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேல் பண்ணலாம். அப்படி தான் வந்து பண்ணால் நாங்கள் சேல் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதை சேல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகே, நாங்கள் சேல் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே நாங்கள் எங்கள் கடையில் இருந்த எல்லா சைலன்ஸையுமே ரிமூவ் பண்ணிட்டோம். எப்போ இருந்துச்சு இதெல்லாம்? கிட்டத்தட்ட 4 வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இதெல்லாம். பட் நியூஸ் போட்டது இப்போது ஸோ இதையும் அதையும் சேர்த்து வச்சு ப்ராப்ளம் ஆக்குறாங்க. நாங்கள் வந்து மக்கள் பயணிக்கக்கூடிய சாலையை வந்து தொந்தரவு பண்ணுறது யாரும் வந்து பண்ண எங்கள் பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடையில் இருக்கிற யூசர்ஸ். உண்மையாகவேங்க. ஸோ எவ்வளோ பேர் சரக்கு அடிச்சுட்டு எங்கள் கடைக்கு வந்திருப்பாங்க. ஸோ பட் இது வரைக்கும் நான் எந்த வீடியோவில் சொன்னது கிடையாது. அதே மாதிரி சரக்கு அடிச்சுட்டு எங்களோட டிஸ்பிளேக்காக கஸ்டமரோட டிடிஎஃபோட வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரேம்ப் மூலியமாக உள்ளே ஏற்றி எங்கள் கடைக்குள்ளே எடுத்து போயிடுவோம். கடைக்கு முன்னாடி, அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் தான் வச்சு வேலை செய்வோம். ஆனால் எங்களோட வண்டி டாமினார் 400, 0900 சில டைம் தான் வந்து நிற்கும், மேக்ஸிமம் உள்ளே தான் நிற்கும். அதுக்கப்புறம் டாமினார் 400, R15 V4, அதுக்கப்புறம் MT15, இதெல்லாம் நம்ம கடைக்கான பைக்ஸ். இந்த பைக்ஸ்லாம் வந்து பார்த்தா நாங்கள் கடைக்கு வெளியே நிப்பாட்டிருப்போம். அவங்க பிடிச்சிட்டு ரோட்டில் போகாமல் அப்படியே ஓரமாக வந்து எங்கள் கடையிலே வந்து பார்த்துட்டு கடைக்கு வெளியே நிற்கிற எங்களோட டிஸ்பிளேக்கு நிற்கிற வண்டியில் வந்து இடிச்சு விழுந்துருவாங்க. இதெல்லாம் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா எங்கே தினமும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏன்னா பக்கத்தில் டாஸ்மாக் பக்கத்துலேயே தான் எங்கள் கடை.